குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.5 இருக்க ரிமைனிங் சம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் வெண்படத்தை பயன்படுத்தி டிமார்கனின் கனநிரப்பி, டிமார்கனின் கன வித்தியாசம், பங்கீட்டு பண்பு அந்த ஃபார்முலா 6 ஃபார்முலாவையும் நம்ம வெண்படத்தை பயன்படுத்தி எப்படி சரி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். டுடே கிளாஸில் வெண்படம் கிடையாது, நார்மலாக எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பயிற்சி 1.5 ஃபஸ்ட்டு சம். அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு 7 ரோமன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரோமன் a மைனஸ் பி, செகண்டு b மைனஸ் சி, தேர்டு a டேஷ் யூனியன் b டேஷ், ஃபோர்த்து a டேஷ் இன்டர்செக்ஷன் b டேஷ், ஃபிஃப்த்து b யூனியன் c த ஹோல் டேஷ், சிக்ஸ்த்து a மைனஸ் b யூனியன் c, செவன்த்து a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c. பக்கத்தில் ஒரு டயக்ராம் வெண்படம் கொடுத்துருக்காங்க. அந்த வெண்படத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், இந்த 6ஐயும் அந்த 7ஐயும் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறது a மைனஸ் b. ஓகே, a மைனஸ் b அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இது a சர்க்கிள், இது b சர்க்கிள். அப்போ a மைனஸ் b அப்படிங்கிறது கான்செப்ட் என்னென்னா பியை ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணணும். அப்போ b வரக்கூடாது. அப்போ ரிமைனிங் ஏல என்ன இருக்கும், இந்த பார்ட். அப்போ இந்த பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 4 6. ஓகே, இந்த பார்ட் புரியுதா இல்லைங்களா? ஸோ இந்த பார்ட்டில் வந்து 4 6 3. ஓகே, 3 இதில் தான் இருக்குது. ஏன்னா ஏல வந்து 3 இருக்கா. அப்போ ஆன்சர் இன்னொரு டயக்ராம் கூட வரைஞ்சிக்கிங்க. சிங்கிறது வரைஞ்சிருக்காங்களா. அப்போ ஆன்சர் இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, அப்போ இந்த இதில் என்ன ஆன்சர் இருக்குது, 3 4 6. ஸோ ஆன்சர் 3 4 6. ஓகே, 3 4 6. நெக்ஸ்ட்டு b மைனஸ் சி. b மைனஸ் சி அப்படிங்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ஓகே, பிலேருந்து நம்ம சியை சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ ரிமைனிங் பியில் என்ன இருக்கும், இந்த பார்ட். அப்போ இந்த பார்ட்டில் என்னென்ன இருக்குது, -1 5 7. இங்கே -1 இருக்குது, இங்கே 5 7 இருக்குது. அப்போ ஆன்சர் -1 5 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு a டேஷ் யூனியன் b டேஷ். அப்படின்னா அர்த்தம் a டேஷ் u மைனஸ் a. யூலேருந்து நம்ம ஏவை ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? யூலேருந்து ஓகே, யூங்கிறது இது டோட்டல் தான் யூ. இந்த யூலேருந்து ஏ சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ ஏ சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஏ டேஷ். ஓகே, அப்போ என்ன வரும் அப்படின்னா, என்னென்ன வராது அப்படின்னா -1 -2 3 4 6 வராது. அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். 1 2 0 -3 8 5 7. இது எல்லாமே உங்களுக்கு ஏ டேஷில் வரும். ஏ சர்க்கிளை விட்டுருங்க. இந்த ஏ சர்க்கிளை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ஏ டேஷ். ஓகேவா? அடுத்து பி டேஷ். பி டேஷ்னால் யூலேருந்து பிஏ சப்ராக்ட் பண்ணணும். அப்போ பி சர்க்கிள் இதை விட்டுருங்க. இந்த பி சர்க்கிளை விட்டுட்டு மீதி இருக்குல்ல ஆன்சர். அப்போ 1 2 0 -3 3 4 6. ஓகேவா? ஸோ அதை அப்படியே எழுதிட்டோம். ஏ டேஷ் பி டேஷ். ஓகே, ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்குது, பி டேஷ் எப்படி கண்டுபிடிக்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ். அப்போ என்ன பண்ணணும், ஏ டேஷையும் பி டேஷையும் நம்ம சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும்போது காமனாக இருந்தால் அது ஒரு டைம் தான் எழுதணும். அப்போ 0 2 டைம் இருந்தால் 0 எழுதிட்டோம். அடுத்து 1 1 2 2 -3. ஓகே, அடுத்து 3 4 6 5 7 8. ஓகே, இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஆல்ரெடி இப்போ நம்ம ஏ டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பி டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன காமனாக இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, 2 -3. ஓகே, இதுதான் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே, ஃபோர்த் ரோமன் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு பி யூனியன் சி. ஓகே, பிக்கும் சிக்கும் சேர்த்து எழுதும்போது ஓகே, இது பி சர்க்கிள் ஃபுல்லாக வரும், சி சர்க்கிள் ஃபுல்லாக வரும். ஓகே, அப்போ என்ன இருக்குது அப்படின்னா நம்பர் ஆர்டர் எழுதும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 -1 -2 3 -3 5 7 8. ஓகே, இது எல்லாமே பி யூனியன் சி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பி யூனியன் சி த ஹோல் டேஷ். அப்போ யூலேருந்து பி யூனியன் சி இந்த ரெட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம விட்டணும். இது விட்டுட்டா மீதி என்ன இருக்குது அப்படின்னா 1 2 4 6. இதுதான் பி யூனியன் சி த ஹோல் டேஷ். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகே, ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகே, ஏலேருந்து பி யூனியன் சியை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இப்படி இருக்க பார்ட்லேருந்து
ஓகே, நான் ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச லாஸ்ட் வெண்பாடத்தை பயன்படுத்தி பண்ணோம். அப்போ இந்த பி யூனியன் சியை வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டா. ஓகே, இப்போ நம்ம ப்ளூ கலரில் வரையணும் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ஆன்சர். இதை ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகே, அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, 4 6. ஸோ 4,6. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது என்னது, பிக்கும் சிக்கும் காமன் பார்ட் வந்து -2 8. ஓகே, இப்போ வரைஞ்சி காமிப்பாங்க ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி இது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தேவையானது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சினா, அப்போ இது வரக்கூடாது. அப்போ மீதி என்ன ஆன்சர் அப்படின்னா, ஓகே, இதான் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, 3 -1 4 6. அப்போ -1 3 4 6. இதுதான் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, புரியுதா. ஸோ ஃபஸ்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். K equal to A, B, D, E, F and L equal to B, C, D, G, M equal to A, B, C, D, H என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ரோமன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோமனும் தேர்ட் ரோமனும் பாருங்கள். இது ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட் ரோமன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் தேர்ட் ரோமன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட் ரோமனும் தேர்ட் ரோமன் நான் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா பங்கீட்டு விதி சரிபார்த்துன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ரோமனும் ஃபோர்த் ரோமன் சேம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ செகண்ட் ரோமன் ஃபோர்த் ரோமன் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோமன் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டராக கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து கண்டுபிடிச்சிட்டு அடுத்து பங்கீட்டு விதிப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோமன் என்ன அப்படின்னா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். ஸோ ஃபஸ்ட்டு KLM அது எல்லாமே எடுத்து எழுதிட்டேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, எல் இன்டர்செக்ஷன் எம். அப்போ எல்க்கும் எம்க்கு என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCD. ஓகே, BCD உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் BCD. நெக்ஸ்ட்டு கேவோட இதை கம்பைன் பண்ணி எழுதுங்க. இந்த கேவோட இந்த எல் இன்டர்செக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும் என்னென்னா, ஓகே, ஒரு டைம் இருந்தால் 1 டைம் எழுதிக்கலாம், காமனாக இருந்தால் 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் எழுதணும். அப்போ ஏ ஓகே 1 டைம் இருக்குது எழுதிக்கலாம், பி 2 டைம் இருந்தால் 1 டைம் எழுதிக்கலாம், சி இல்லை 1 டைம் இருக்குது எழுதிக்கலாம், DEF. அப்போ இதுதான் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ரோமன் ஃபினிஷ். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். எல்க்கும் எம்முக்கும் சேர்ப்பு கண்டுபிடிங்க. சேர்ப்பு கண்டுபிடிச்சா என்ன வரும், ABCDGH. ஓகே, இப்போ கே இன்டர்செக்ஷன் ஓகே எல் யூனியன் எம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேக்கும் எல் யூனியன் எம்முக்கும் காமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏ இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரெண்டுலேயுமே பி இருக்குது. ஓகே, சி இல்லை, டி இருக்குது ரெண்டுலேயுமே. ஓகே, நெக்ஸ்ட்டு இ இருக்குது. ஓகே, சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இந்த பாட்டு உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இது மைனஸ் பண்ணிடுங்க. கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். அப்போ இந்த இதுக்கும் ஓகே இதுக்கும் ஓகே காமன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது. அப்போ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் இது செகண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கே யூனியன் எல் அண்டு கே யூனியன் எம். ஓகே, கேவையும் எல்லையும் கம்பைன் பண்ணுங்கள். கே பாட்டையும் எல் பாட்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ABCDEFG. ஓகே, நெக்ஸ்ட்டு கேவையும் எம்மையும் கம்பைன் பண்ணுங்கள், சேர்ப்பு. ஓகே, சேர்த்து தான் என்ன வரும், ABCDEF. ஓகே, H. ஓகே, இந்த கான்செப்ட் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் வெட்டுனா என்ன பொதுவானது, ரெண்டுலேயுமே ABCDEF வரைக்கும் இருக்குது. ஸோ ABCDEF அப்படிங்கிறது ஆன்சர். இதுதான் தேர்டுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து கே இன்டர்செக்ஷன் எல் அண்டு கே இன்டர்செக்ஷன் எம். ஃபஸ்ட்டு கேவுக்கும் எல்லுக்கும் என்ன காமனாக இருக்குது, கேக்கும் எல்லுக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா BD. அவ்வளோதான், BD மட்டும் தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேவுக்கும் எம்முக்கும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ABD. ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்க்கும்போது ABD. ஓகே, இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 3 ரெண்டுமே சேமாக இருக்கா. ஓகே, அப்போ சமன்பாடு 1 மற்றும் 3 பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அதே மாதிரி சமன்பாடு 2ம் சமன்பாடு 4ம் பாருங்கள். சமன்பாடு 2 மற்றும் 4 பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது. ஓகே, என்ன பங்கீட்டு பண்பு அப்படிங்க, சமன்பாடு 1ம் சமன்பாடு 3 அப்படிங்கிறது
K union L intersection M equal to K union L intersection K union M. இதை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஓகே, சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து என்ன எழுதிக்கலாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இந்த இடத்துல வந்து 1 3யும் சேமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த கான்செப்ட். அடுத்து 2ம் 4ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த கான்செப்ட் ஈக்குவல் சொல்லிட்டோம். ஓகே, செகண்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A ஈக்குவல் டு ஓகே A ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு Z -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகே, இதை கவனிங்க. ஓகே, Z மீன்ஸ் இன்டிஜர் முழுக்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து B வேல்யூனா W ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏக்கும் பிக்கும் வேறு மாதிரி கொடுத்துட்டு சிக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ ஏக்கும் பிக்கு நம்ம எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படின்னா நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும், ஜீரோவும் வரும். அப்போ -2க்கு எப்படி கொடுத்துருக்காங்க கண்டிஷன் -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் கொடுக்காதனால -2 வராது. இப்போ -2க்கு அடுத்த நம்பர் என்ன -1 0 1 2 3 4க்கு ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால 4 ஆன்சர் வரும். இப்போ இதுதான் ஏ வேல்யூ. ஓகே, இங்கே எழுதியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு பி வேல்யூ. பின வேல்யூ வந்து ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள். முழு எண்கள் என்ன 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 0 1 2 3 4 5க்கு இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால 5 வரும். அப்போ ஏ பி கொடுத்துருவோம், சி டேரெக்டாக கொடுத்தாங்க, அந்த சி வேல்யூ எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ ஏபிசி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி அண்டு யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறத சரி பார்க்கணும். ஓகே, இது வந்து ஒரு பங்கீட்டு பண்பை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பி யூனியன் சி, ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து பி யூனியன் சி. அப்போ பியையும் சியையும் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்கணும். பியையும் சியையும் சேர்க்கும்போது 1 டைம் இருந்தாலும் 1 டைம் எழுதணும், 2 டைம் இருந்தாலும் 1 டைம் எழுதணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எழுதிடலாம். ஓகே, எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகே, நம்ம 0 1 2 3 இந்த அப்படியே எழுதிங்க. 0 1 2 3 4 5 அப்படியே எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சி எழுதும்போது -4 -1 ஆல்ரெடி எழுதலை, அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 0 2 3 4 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகே, அப்போ பி யூனியன் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஏவோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னா -1 இருக்குது, 0 இருக்குது, 1 2 3 4 இருக்குது. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் காமன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4. ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஏக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 4. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இங்கே எழுதியிருக்கேன் நான். அடுத்து ஏக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1 0 2 3 4. ஓகே, ஸோ எழுதிட்டோம். ஏ இன்டர்செக்ஷன் பி அண்டு ஏ இன்டர்செக்ஷன் சி எழுதிட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டுக்கும் யூனியன் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி அண்டு ஏ யூனியன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு சேர்ப்பு எழுதும்போது எப்படி எழுதணும் -1 0 1 2 3 4. அப்போ எழுதிட்டோமா, ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரைட் ஹேண்ட் சைடு வலப்பக்கம். இப்போ சமன்பாடு 1 2 பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே, ரெண்டுமே சேமாக இருக்கனால சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி என்பதை சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வெண்படத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு 5th சம். 5th சம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிசி. நெக்ஸ்ட்டு 5th சம். 5th சம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பிசிஇஜிஹெச் அண்டு பி ஈக்குவல் டு ஏசிடிஜிஐ கொடுத்துட்டு சி வேல்யூ ஏடிஇஜிஹெச் கொடுத்து எனில் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் சேர்ப்பு ஏ மைனஸ் சி என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டி மார்கனின் கன வித்தியாசத்தை வந்து நம்ம நிரூபித்து காமிக்கணும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடப்பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பிக்கும் சிக்கும் பொதுவானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டி ஜி அண்டு ஐ. சரி, ஏடிஜி மட்டும் தான் இருக்குது. ஓகே, இந்த ஏ பிக்கும் சிக்கும் காமன் வந்து ஏ டி
ஜி, அப்போ ஏடிஜி பி இன்டர்செக்ஷன் சி. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு கேட்டனால ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதும் அப்படின்னா, ஓகே, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் அப்படின்னா காமன் வேல்யூ கேன்சல் ஆகிரும். அப்போ ஏல வந்து பார்த்திங்கன்னா ஏ வேல்யூ ஏல இல்லை. ஓகே, பியில் இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம், அவங்க எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஒரு வாட்டி ஏ வேல்யூ வந்து பி சி இ ஜி ஹெச் ஏ வேல்யூ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் வேல்யூ வந்து ஏ டி ஜி. ஓகே, ஃபஸ்ட்டு காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிடுங்க. காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜி இருக்குது. ஓகே, ஜி கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ இதில் எழுதும்போது நான் நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். மைனஸ்க்கு அப்புறம் இருக்குது, நம்ம வெண்படத்தை போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறத எழுத மாட்டோம், மைனஸ்க்கு முன்னாடி மீதி இருக்கிறத எழுதுவோம். அப்போ மைனஸ்க்கு முன்னாடி மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சி இ அண்ட் ஹெச். இதுதான் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி. ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி எழுதி காமிக்கிறேன். ஏ வேல்யூ வந்து என்ன, ஓகே, ஏ வேல்யூ வந்து பி சி இ ஜி ஹெச், இது ஏ வேல்யூ மைனஸ் பி வேல்யூ ஏ சி டி ஜி அண்ட் ஐ. ஓகே, சி கேன்சல் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி கேன்சல் பண்ணிட்டீங்க. ஓகே, ஓகே, மீதி அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிஹெச். இதுதான் ஏ மைனஸ் பி. ஓகே, ஏ மைனஸ் பி என்ன போட்டுருக்கேன் பார்த்தீங்க, புரியுதுங்களா, பி இ அண்ட் ஹெச். ஓகே, என்ன மீதி இருக்கோ அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டு பிஹெச். ஓகே, ஏ மைனஸ் பி உங்களுக்கு இங்கேயே ட்ரா பண்ணி காமிச்சிக்குவேன். ஓகே, இதில் ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, சி இருக்குது அண்டு ஜி இருக்குது. கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குது, பிஹெச். ஓகே, நெக்ஸ்ட் ஏ மைனஸ் சி. ஏ வேல்யூ சி வேல்யூ எழுதிட்டீங்க. ஓகே, என்ன காமனாக இருக்குது, இ ஜி அண்ட் ஹெச். அப்போ ஏல மீதி என்ன இருக்குது, பிசி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஏ மைனஸ் பியையும் ஏ மைனஸ் சியும் நம்ம சேர்க்கணும், சேர்ப்பு. அப்போ சேர்த்து எழுதும்போது பிசிஏஹெச். ஓகே, சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமாக இருக்கனால சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி அப்படிங்கிறது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 5 சம் சால்வ் பண்ணுறோம். ரிமைனிங் சம்ஸ் இருக்குது. ரிமைனிங் சம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.